குக்கர்ல பருப்பு வேக வைக்கும்போது பொங்கி வழியாம இருக்க ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல பருப்பு போட்ட உடனே குக்கரை ஃபுல்லா மூடி விசில் போடக்கூடாது. இதே போல சும்மா மூடி வச்சுட்டு இந்த பருப்பு நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா தீய ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய இந்த நுரையெல்லாம் ஒரு கரண்டியால கோரி ஒரு கிண்ணத்துல மாத்திடணும். இந்த நுரை இருக்கும்போது தான் இந்த பருப்பு வந்து நல்லா பொங்கி வழியும். இந்த நுரையை நம்ம எடுத்துட்டோம்னா பொங்கி வழியாது. இது நான் பருப்பு கறிக்கு சிறுபைத்தம் பருப்பை தான் வேக வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி பருப்பை தனியாக வேக வைக்கும்போது கண்டிப்பாக பொங்கி வழியும். ஆனால் சாம்பாருக்கு நம்ம வேக வைக்கும்போது என்ன பண்ணணும்னா இதே போல தான் குக்கரை ஃபுல்லாக மூடாமல் ஒரு தடவை இந்த மாதிரி பருப்பை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் காய்கறியை வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் போட்டு எடுக்கணும். அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா பருப்பு பொங்கி வழியாது. எப்போவுமே பருப்பை தனியாக வேக வைக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பொங்கி வழியும். காய்கறி சேர்த்துட்டோம்னா பொங்கி வழியாது. இந்த பாசிப்பருப்பு பொறுத்த வரைக்கும் ஒரே விசில்லையே நல்ல குழைவா வந்துடும். இப்போ நான் 2 விசில் வச்சும் கூட பொங்கி வழியாமல் எப்படி சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.